நாங்களும் கொங்கு மண்டலம் தாங்க, நாங்களும் கோயம்புத்தூர் தாங்க, நாங்களும் வந்து திருப்பூர் தாங்க, நாங்களும் நாமக்கல் தாங்க, நாங்களும் ஈரோடு தாங்க. எல்லா பாஷையும் ஒன்று தாங்க, ஒரே மாதிரி தான் இருக்குங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது. திருப்பூர் கோயம்புத்தூர் ஒரே மாதிரி தான் இருக்குது. அது சிட்டிக்குள்ளே ஒரு மாதிரி பேசுவாங்க, ஒரு மாதிரினா நல்லா மரியாதையாக பேச மாட்டாங்க. வில்லேஜ் இருக்கிறவங்க மரியாதையாக பேசுவாங்க, சிட்டிக்கு இருக்கிறவங்க கொஞ்சம் இந்த வில்லேஜை விட கொஞ்சம் கொஞ்சம் மரியாதை கம்மியாக இருக்குது, அவ்வளோதான். ஆக்சுவலாக பார்த்து திருப்பூர் கோயம்புத்தூர் ஒரே மாதிரி இருக்குது. அப்புறம் ஈரோடு நாமக்கல் கொஞ்சம் வித்தியாசமாக வரும் பாஷை, லைட்டாக அந்த வாங்க கொஞ்சம் ஸ்டைலாக கம்மியாகுது. இது உண்மையான விஷயம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு அது அர்த்தமில்ல, அதுக்கு இது அர்த்தமில்லம்பாங்க. ஒரு விஷயத்துக்கு பல அர்த்தம், 10-15 அர்த்தம் இருக்குது. ஒன்று என்ன, கொங்கு மண்டலத்தில் பிறந்தாலுமே தமிழாக இருக்கணும், அவங்களோட பாஷை தமிழாக இருக்கணும், அவங்க மொழி வந்து தமிழாக இருக்கணும். நிறைய பேர் நிறைய மொழி பேசுகிறாங்க, அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா இது 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 கரெக்டாக இருக்குது, அது கரெக்டாக இருக்குது. பழுகர் சாக்கு அப்படின்னா தெரியுமா? கொங்கு மண்டலத்தில் தமிழ் பேசுகிறவங்களுக்கு, திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு, வயசானவங்களுக்கு தெரியும் பழுகர் சாக்குனா. பழக்கத்துக்கு ஏற்ற சாக்கு. பழுகர் சாக்குனா பழக்கத்துக்கு ஏற்ற சாக்கு, அதாவது வந்து சிமிட்டி சாக்கு. அதில் அரிசியும் வைக்கலாம், சிமிட்டியும் போடலாம், காய்கறி வெட்டி போடலாம், எங்கே வேணால் எடுத்துகிட்டு போகலாம். அது பழக்கத்துக்கு ஏற்ற சாக்கு பழுகிற சாக்கு. இருத்தாப்பில் ஊற்று அப்படின்னு என்ன அர்த்தம்? வடிகட்டுற மாதிரி ஊற்று. இதெல்லாம் வந்து இயல்பாகவே தமிழாக இருக்கணும் கொங்கு மண்டலத்தில், அவங்களுக்கு தான் வரும்.